6 வருது. நான் ரெட்ல இருக்கு. யூஎஸ் வருது. ஏய் நம்ம யூஎஸ் போயிட்டோம். பாஸ்போர்ட் இல்லாம போயிட்டோம் யூஎஸ்க்கு. ஆமால. ஆமா யூஎஸ் போயிட்டோம், பாஸ்போர்ட் இல்லாம போயிட்டோம். விசா பாஸ்போர்ட் எதுவுமே இல்லை. ஒரு பாட் அடிச்சிட்டேன். ஏங்க என்னங்க மச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாந்திர பழம். ஓ அது என்ன பழம் கூட எனக்கு தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். பனானா தானே அது? பனானா. ஓ எல்லோ கலர்ல நீட்டா இருக்குமே. ஏங்க வாழைப்பழம்னு சொல்லுங்க. வெரைட்டி இருக்குல்ல. கேரளா அது கேரளால நேந்திரம், செவ்வாழை நேந்திரம் ஃபேமஸ். ஆமா ஆமா. யாரா இது ஸ்கார்ஃபில் போட்டு வச்சிருக்கா? அதான் தெரியாம மோஸ்ட் வாண்டட் எடுக்க போயிட்டான். அவனை எடுக்க விடாதீங்க, வேற ஏதாவது எடுத்துருங்க. கேன் யூ கிவ் மீ a number? இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாரு. இல்ல நம்பரை கொடு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்போம். ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன். ஓகே சொன்னாங்கன்னா கொடுக்குறேன். என்ன क्वेश्चन கேட்டிருக்கா? என்ன கியூட் கேர்ள் அப்படின்றான். கியூட் கேர்ளா? ஓகே எஸ் கிவ் அப்படின்னாங்கன்னா கொடுப்பேன். நான் பாலையோட நம்பர் கொடுத்துறேன், ஏன்னா அவன் தான் நல்லா பேசுவான். சுத்திட்டு இருக்கான் கான்ட்ராக்ட் கிட்ட, ஜாலியா சுத்திட்டு இருக்கான் நாய். ஓ அப்ப நாய்க்கே கூட வரேன். கணேஷ் எங்க காணும்? ஐயோ இங்க இறங்கிட்டே இருக்கு. நான் தான்டா கான்ட்ராக்ட் எடுத்தான். ஓ 400 மீட்டர்ஸ்க்கு வெளியே இருக்கான். ஐயோ என்னங்க இவ்வளவு தூரம் எப்படி வருவீங்க கணேஷ்? வந்துடும். நான் உங்களை எக்ஸ்கார்ட் பண்றேன். இந்த வண்டி இருக்கு, இங்க தண்ணி வண்டி இருக்கு. கஷ்டம் நான் வேற எவனும் இருக்காண்டா. செம்ம சண்டை போட்டுருந்தோம்டா, நானும் பேக் பண்ண ஆடிட்டு இருந்தோம்ல ஈவினிங். ரேண்டம் ஸ்குவாட் சூப்பரா சண்டை போட்டுருந்தாங்க. நாங்க ரெண்டு கில் ஸ்னைப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொருத்தன் தானடா. இன்னொருத்தன் கீழே குச்சான். இங்க கீழே குச்சான். வருவான் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டான். வருவான் கணேஷ் இதை சொல்லிட்டு அடிக்காது. ஐயோ சாரிப்பா சாரி. வராண்டா ஒரு இதுல வரான், பாராசூட்ல வரான் அவங்க ரூஃப்க்கு. சாரி அடி சூப்பர்ரா. ஒரே ஷாட்ல வச்சிட்டார். அதான் உங்களால நீங்க அவனை டேமேஜ் பண்ணீங்க. நீங்க தான் டேமேஜ் பண்ணீங்க அவனை. கன்னு தான். யாரும் எங்கேஜ் பண்றாரு அவரு? கீழே இருக்கான். கீழே போயிட்டான். பின்னாடி வந்துட்டான். பின்னாடி வர தேங்க்ஸ். திருப்பி சுட்டேன், சாரி. ஆமா எடுத்துக்கோங்கப்பா. ஆமா எம்டி ஆயிடுச்சு. கணேஷ் இங்க இருக்கான்டா கீழே. இங்க லாக் பண்ணிருக்கேன் ப்ரோ. அடிங்க அந்த நாயை. ஏம் போட்டு நாய். ஐயோ வந்துட்டான். ஹெலிகாப்டர்ல வரான். அடிச்சு சாவடிங்க நாய. சூப்பர். வரான்டா சாப்பர்ல இருந்து. பொறுக்கி போய் சூப்பர் ஐங்க. சாவடி வந்துச்சு. செத்துட்டான் நினைக்கிறேன். இல்ல இருக்கான். அவனை அடிச்சு சாவடிங்க, அப்புறமா ரிவைவ் பண்ணுங்க. ஐயோ இன்னொருத்தன் வந்துட்டான். கீழே இருக்கான், டோர் கிட்ட இருக்கான். உள்ள ஓடுறான் பாருங்க. இவ்வளோ ஃபாஸ்ட் அடிக்கிறான். காலி பண்ணிட்டான். நான் ஸ்டார்டிங் ஹெச்பி வச்சிருந்தேன். என்னங்க 5 கில் சேர்த்துட்டாருங்க ஐக்கு. 5 கில்லா? ஆமாமா. உங்களுக்கே தெரியலையா? அங்கிள் என்ன ஆக்ஸ் என்ன ஆக் யூஸ் பண்ணுவீங்க? அவருக்கே தெரியலங்க கில் செத்துது. அதான் சொன்னேன், கண்ணாடி வச்சுப்பாரு அவர் முன்னாடி. அது வந்து என் தலையில வந்து விழும். டமால்னு விழும். ஏடா நீ யூஸ் பண்றனா உன் பேர் சொல்லு. எதுக்கு ஏலியன் பேர் சொல்ற? இல்லடா அதானே. வெரி குட்.
நைஸ் கொஸ்டின். ஐ லைக் தட் கணேஷ். இவர் தானே யூஸ் பண்றாரு, எதுக்கு என் பேரை சொல்லணும்? ரீஸ்பான் ஆகி மிலிட்டரி பேஸ் போறோம் நம்ம டீம் மட்டும் இருக்கிற இடத்துக்கு. அப்படியா போறீங்களா? எங்க போறீங்க? அவன் காசு சரி நானும் வரேன். அங்க போறானா? ஓ இங்க ஒரு ஜிப் லைன் இருக்கு, நீங்க எங்கன்னா போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். எங்க போலாம்? டீம்மேட் கிட்ட தான், வேற எங்க போறது? பீச்சுக்கு போலாம். ஏய் யாரோ, ஓ பேராஷூட். அவன் பலூன் போட்டிருக்கான். பலூன் போட்டான், சாரி. பேராஷூட் ஸ்வைன் மேல போகுது, எப்ப மேல இருந்து தானே கீழே வரும் பேராஷூட். இங்க ஒரு கான்ட்ராக்ட் இருக்குடா. அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பேக்மேன் கொடுத்த லோட் அவுட் நல்லா இல்லை, ஏன் தெரியல. ஈவன் தோ அது கிராஸ் ஹேர் நல்லா ஷ்ரிங்க் ஆகுது, பட் ரீகாயில் இருக்கு போல இருக்கு, அடிக்க முடியல எனிமீஸ். இல்லடா நீ ஷூட் பண்ணி ஏர்ல இருந்தா கரெக்டா தான் அடி போட்டுச்சு, நான் பார்த்தேனே. இது என்னோட 2-3 அடி கரெக்டா அடிச்சியா? என்னோட லோட் அவுட். அதாவது அந்த எதுவுமே மாத்த தேவையில்ல, அந்த ஒரு ஃப்ரீ ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது யூஸ் பண்ணினாலே போதும். நல்லா இருக்கும். அந்த கண்ணாடி உடையிற சவுண்ட் வேற லெவல்ல இருக்குப்பா. எனக்கு அந்த இந்த கேம் அதுக்காகவே பிடிச்சிருக்கு. மோஸ்ட் வாண்டட் இருக்குடா. ஓ இது எடுத்துட்டீங்களா? அவன் எடுத்து வச்சிருந்தா அப்லோட் இன்டர்நெட் இல்ல அப்லோட் இங்க இன்டர்ல் இருக்கு, எடுத்துருக்காங்க. பக்கத்துல அவன் போனது வந்து மோஸ்ட் வாண்டட் எடுக்க போனான். இல்ல நான் தான் எடுத்தேன். அவன் எதுவுமே இல்லை, சும்மா லூட் பண்ணிட்டு இருக்கான். ஒரே இடத்துல நின்றுட்டு ஒண்ணுமே பண்ணாம சும்மா புது பிளேயர் போல இருக்கு. பாட்டா இருக்குமோ தெரியல. நான் பிளேட்ஸ் வாங்குறேன். யாரா தெரியுறாங்களா எனிமீஸ்? ஓகே UAV சரி ஃபியூல். அதாவது இது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்க்கலாம், அடுத்த மேட்ச் எப்படி இருக்கு பார்க்கலாம். உனக்கு கணேஷ் நீ எங்கேஜ் பண்ணும்போது ஷாட்ஸ் கனெக்ட் ஆச்சா இல்ல லாக் ஆச்சா உனக்கு? அதாவது நினைக்கிறேன் இல்லடா எனக்கு இது ஆயிட்டு இருக்குடா, ஏன்னா 254 மேல போகுது லேட்டன்சி. ஓ லேட்டன்சி இஷ்யூ இருக்கு. எனக்கு லேட்டன்சினால அஃபெக்ட் ஆகாதுடா. எனக்கு வெறும் எனக்கு என்னோட சர்வர்லயே எனக்கு பிங் 40 வந்திருந்தா கூட எனக்கு வந்து லாக் ஆகும் ஒரு சில நேரம். அது ஏன்னா நீ வைஃபை யூஸ் பண்றல அதனால. வைஃபையா அது நீ வந்து இல்ல அந்த ஷார்ட்ஸ். ஆமா நீ லேனுக்கு மாத்தினேனா தான். இல்ல நீ என் வீட்லயே செக் பண்ணி பார்த்துருக்கல, வைஃபைல கனெக்ட் பண்றதுக்கும் லேன்ல கனெக்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். கேம் ஆடுறதுல லாக் இருக்கும். வார் தண்டர்ல தூங்கும் வைஃபைல எல்லாம் கனெக்ட் பண்ணி. வார் தண்டர்ல அப்படி ஃபீல் ஆகாதுடா. ஆமாடா நீ சொல்லுவல என் ஷார்ட்ஸ் கனெக்ட் ஆகலன்னு, அது கேட்டா அது ஏன்னா லேன் தான். அது பிங்க் ஃபாஸ்டா இருக்கும் எனிமீஸ் கோஸ்ட் ஷெல்ஸ் மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்கும் அந்த இஷ்யூ. அதுல எனக்கு மோஸ்ட்லி அவ்வளவு கோஸ்ட் ஷெல்ஸ் ஆகாது. அதுல கூட ஒருவேளை அந்த ஸ்கில் பேஸ்ட் டிடெக்ஷன் இருக்கா இல்லையா தெரியல எனக்கு. ஹே பங்கர் போலாம் வாங்க, பங்கர் போலாம். என்கிட்ட பங்கர் கார்டு இருக்கு. பங்கர் இங்க இருக்குடா. ஐகே போறான் பார். நான் வந்துட்டேன். டீம்மேட் வந்தான் பார். ஃபல்லுன்னு அடப்பா. ஏய் அடப்பாவி, ஏன்டா இருக்கடா பங்கர் கார்டு? ஏன்டா திறந்த? ஏன்டா திறந்த? என்கிட்ட ஒரு பங்கர் கார்டு இருக்கே. நான் பின்னாடில இருந்து வரேன், போங்கடா. எல்லாரும் ஆட்டை போடுறீங்க. ஏலியன் தான் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியும் உங்களுக்கு கம்மியா இருக்கு. என்கிட்ட ஐகேவும் கம்மியா தான் வச்சிருக்கான் காசு. கோல்டா? ஓகே கோல்டு இல்லடா, காசு சொல்றான். காசு அதான் ஐ மீன் அதான் கோல்டுன்ட்டு மணி. கோல்டு கணேஷ் பிரிசிஷன் எடுத்து போடு. ஓ நீ எடுத்துக்கோ. நான் அங்க எங்க வந்துட்டேன். என்கிட்ட இருக்கு. அப்ப இல்ல நீ எடுத்துக்கோ பிரிசிஷன். ஐயோ நான் தூரம் வந்துட்டேன் ஜி, நீங்களே எடுத்துக்கோங்க. நீ எடுத்துக்கோடா. எடுத்துட்டு வந்து என்ன பார்த்து எடுத்துக்கோங்க, ஷிப் பண்ணிக்கோங்க.
எவ்வளோ வேணா எப்படி எடுத்துக்கலாம். போறது? டீம்மேட் போறான், மேல போறான். வாங்க நம்மளும் போவோம். வெளியே வந்து வந்துட்டீங்களா? இன்னொரு பங்கருக்கு போலாம். ஏன்டா பங்கரா போயிட்டு இருக்க? என்கிட்ட கார்டு இருக்கி, அதுக்கு சொல்றேன். ஆனாமா உங்க அண்ணன் தான் பங்கர் நிறைய பங்கரா கூட்டு பணம். போயிட்டு கடைசியை விட்டுட்டு வந்துட்டான்டா. அவனை சேவிங் பிரைவேட் ரைன் மாதிரி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்தா திரும்பி கூட பார்க்கலாம். ராகுலும் அவனும் வண்டி எடுத்துட்டு போடுவாங்க அடிக்கடி. சீ பாவம், எங்க அண்ணன் அப்படி கிடையாது. எனிமி அவன் இல்ல, உயிரை எனிமி கொடுத்து உங்களை வந்துட்டேன்னா காப்பாத்துவான். ஓடிடுவான். உங்க அண்ணனால வெளியில First வர அவன் முடியல, தான் ஓடுவான். அதனால வண்டியை உள்ள கொண்டு போயிட்டேன். டனலுக்குள்ள பங்கருக்குள்ள கொண்டு போயிட்டு ஓ உங்க அண்ணனை சேஃபா ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்துட்டேன் நான். இந்த குட்டி வண்டி எடுத்துட்டு போலாம் உள்ள எல்லாம். நான் அதான் எடுத்துட்டு போவோம் அடிக்கடி. நான் அந்த பெரிய பக்கியை கொண்டு போயிட்டேன்டா. அது பெரிய பங்கர்ல அது. நான் தான் கண்டுபிடிச்சேன் நிறைய கோட்ஸ் இருந்தது ஆன்லைன்ல. கேலக்ஸி காமிக்க சொன்னா காமிக்கல. அவன் சொல்லவே இல்லை லூசு போய. சீக்கிரட்டா ஆமாங்க, எவ்வளவு நாள் சொல்லுங்க. ஷேர் அப்பாடா, வாட்ஸ்அப் குரூப் ஷேரே பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும். அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? தட் இஸ் நாட் நீடட் மேன், தட் இஸ் புல்ஷிட்னாரு. ஆனா அவர் மொத்தம் போய் எடுப்பாரு. சொல்லுன்னா சொல்ல மாட்டாரு. அவன் கேடி நம்ம கேடி, அவரு கேடி. ராகுல் கூட சொல்லிட்டாரு, அவன் சொல்ல மாட்டான். டோன்ட் பிலீவ் எ மேன் அப்படின்ட்டாரு. இல்லை நான் தான் ஷேர் பண்ணேன் டீமுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல. அதுல என்ன ஷேர் பீஸ் பீஸா போகுது. ஆமா, வண்டி பீஸ் பீஸா போகுது. பரவாயில்ல, நிறைய பிளேட் சொருகி வச்சிருக்காங்க. ஆமா, என்னங்க தனித்தனியா உழுவுது. இப்படி பண்ணி வச்சிருக்காங்க கேம். அப்பா, நான் டாக்ஸ் ஸ்டான்ஸ்லயே இருக்கிறேன் 24 hours. யாரோ வந்தாங்க, கணேஷ். ஆமா ரீப்ளே பண்ணிக்கீங்க. ஆமா இருக்கு. எங்க இருக்கு? காசு பலூன்ல போடலாம். என்கிட்ட வாங்க, காசு எல்லாத்தையும் பலூன்ல கம்மியா இருக்கு. காசு இல்லை என்கிட்ட. எங்க ஆமோஸ்? 2 minutes வர போகுது டைம். நான் போய் கான்ட்ராக்ட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. வண்டி தானே மோசமான வண்டி. மூவ் பண்றதுக்கே ஒரு 1/2 hour எடுக்கும். இருக்கிறதுலயே ஸ்லோ. ஆமா, இதுதான் எல்டிவி. இது ஆர்மர் வெஹிக்கிள். இல்ல, வண்டி அழுத்துனா உடனே ஆக்சிலரேட் ஆகணும். எவ்வளவு பெரிய வண்டியா இருந்தாலும் டேங்கே வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போகும் தெரியுமா ஆக்சிலரேட் பண்ணினா. ஆமா, ஏப்ரம்ஸ் செம்ம ஃபாஸ்டா இருக்குமே. நம்ம வாட்சன்ல ஏப்ரம்ஸ் செம்ம ஃபாஸ்ட் வச்சிருக்கான் அந்த கேம்ல. Data transfer is running. Secure the perimeter. இந்தாடா precision எடு. Upload is done. Solid work. எடுக்கலையா? என்னாச்சு? அது வரும். எங்கே இருக்குடா இன்னொரு கான்ட்ராக்ட்? தெரியும், இன்டெல் அப்லோடிங்க்கு போயிடு. எப்படி மேல போடுது? ஏனி இருக்கா ஏலியன்? ஐயோ, கீழே குச்சிட்டேன். சரி, இங்க இருக்கு பாரு ஏனி. ஏன் சைடு வா. ஓகே, பாத்துட்டேன். தேங்க்யூ. ஜிப்லைன்ல போலாமே ஜம்முன்னு. எதுக்கு அவ்வளவு தூரம் நடந்து போகணும்? ரீலோட் பண்ண மாட்டான் ஷாட்கன் வச்சு. ஜிப்லைன்ல போகும்போது ரீலோட் பண்ண மாட்டான். ஒரு தடவை சுட்டுட்டு விட்டுறான். ஏன்னா இன்னொரு கை இருந்தா தான் ரீலோட் பண்ண முடியும். இல்லங்க, பாட் இவ்வளவு ஆட பாட் இல்ல. அந்த போன ஒரு மேட்ச்லயும் இப்படிதான் டவுட்டா இருந்துச்சு. ஒருத்தன் வந்து நல்லா சுட்டுட்டு இருந்தான் அப்பப்போ, ஆனா வந்து மூவ் பண்ணவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அப்படியே இருக்கலாம், தெரியல எனக்கு. இருக்க வாய்ப்பு இருக்கு.
இல்லை பாட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஏஐ போட்டுருப்பாங்க. நிறைய கேம்ஸில் இருக்கு. ஏன் பேட்டில் ஃபீல்டில் இருக்குல்ல, ஐக்கே ஆடுவாங்கள. ஐயோ பாட்டு அடிச்சிட்டாங்க, பாட்டு அடிச்சிட்டாங்க. போய் அடிக்கலாம் வாங்க. இங்கே இருக்கான் எவனோ ஒருத்தன். 900 மீட்டர்ஸ் இருக்கானா? அவ்வளோ தூரம் எப்படி? என்னது பாட்டா? இல்லை நம்ம டீம்மேட்டு 900 மீட்டர்ஸ் சொல்லி செத்துட்டான். எனிமி மார்க் பண்ணான். எப்படி அவ்வளோ தூரம் போகிறது? எப்படி மேலே போகுது? நாளைங்க படிக்கிட்டு இருக்கு. இல்லடா இங்க யாரும் இல்லடா, சும்மா இந்த ஏரியா அமைதியா இருக்கு. கிரியேட் பண்ணிடுறோம் அவ்வளோதான். ப்ளஸ் நான் ஒரு யூஏவி வேறு வச்சிருக்கேன், அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு பார்க்குறேன். ஓகே, தேர்ட் பொசிஷனா? இன்னொரு பங்கர் பண்ணால் சூப்பராக இருக்கும். போ ஐயா என்னாச்சு? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, மோஸ்ட் வாண்டட் எடுத்துட்டேன். லூட் பண்ணுங்க டக்கு டக்குன்னு, யா ஃபாஸ்டா முடியும். அப்பதான் யா ரெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன். இப்போ 1 மினிட் போயிடுச்சு, 3 மினிட்ஸ் வந்துச்சு 4லேருந்து. ஆரஞ்சுடா, அது ரெட் இல்லடா, ஆரஞ்சு. போன வாட்டி தான் சொன்னோம் உங்ககிட்ட. நான் அப்படி தான் சொல்வேன், எனக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கும், எனக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கும். ஒருவேளை உனக்கு ரெட்டு தான் ரொம்ப பிடிக்குமா? ஒருவேளை எனக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா என்னன்னு தெரில. அதான் சொல்கிறாங்களா? ஓ ஹெலிகாப்டர் சொல்லுது. தூ யூஏவி போடவா சொல்லு. ஆமா போடலாம். ஏன்னா 2 மினிட்ஸ் தானே இருக்கு டைம். போட்டுக்கோ. எப்படியும் போட்டுருங்க. வேஸ்டா தான். இந்த டைம்ல ஹெலிகாப்டர் சுடும் யாராவது எனிமி இருந்துச்சுன்னா பக்கத்துல. நிறைய ஓபன் பண்ணுங்க ஜி பாக்ஸ். we are going to win. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம். மிஷன் முடிச்சா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓபன் பண்றலாம். பிச்சைக்காரத்தனமா கொடுக்குறான்டா காசு. ஆரஞ்சு பாக்ஸ் இருக்கிறது தான் நிறைய கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பொசிஷனுங்க, சூப்பருங்க. எடுத்துட்டே இருங்க, அப்படி நம்பாதீங்க, டக்குன்னு மாறும். காசு எடுத்துட்டே இருங்க. அது கரெக்ட், அது கரெக்ட், அது கரெக்ட் கரெக்ட். திடீர்னு போயிடும். இதுக்கு மேலே நம்ம காசு போட தேவையில்ல. 1 மில்லியன் நஷ்டம், 2 மில்லியன் நஷ்டம். ஐயோ செகண்ட் வந்துட்டோம் பாத்தியா ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓ இந்த பில்டிங்ல ஒன்றும் பெருசா இல்லை. நானும் 2 தான் திறந்தேன் இப்போ சப்ளை பாக்ஸ். இப்போ கூட நம்ம செகண்ட்லேயே இருக்கிறோம். ஒன்று ஆரஞ்சு பாக்ஸ் வச்சுட்டேன். ஒன்று வேற வந்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஏன் வர மாதிரி தரோம் அவனுங்க மெஜி எதுவே இல்லையா? ஒரு பிளாக் டப்பா ஓபன் பண்ணா கொஞ்சோண்டு காசு கட்டிச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாத்தையும் லூட் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஒரு ஃப்ளோர் கீழே போறேன். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுறாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க 1 மில்லியனுக்கு மேலே எடுத்துட்டா நம்ம ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோமா? அப்படிலாம் கிடையாதுல்ல, வேகமாக இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்குது மூவ்மெண்ட். எனக்கும் நான் அதான் நோட்டீஸ் பண்ணேன், என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறோம் சொல்லுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கு. அது லேக் ஆகுதா என்னன்னு தெரியலையே. லேக் இல்லாமல் இருக்கு போல. ஓ அதனால ஃபாஸ்ட் அடிக்குதா? அது கூட நல்ல லாஜிக். அந்த இதுல ஏரியால எனிமீஸ் இல்ல, அதான் ப்ராப்ளம். வேற எதுவும் இல்ல. ஓ சத்தியமா சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. இப்போ யாரும் என்ன சுடவே முடியாது, அப்படி ஓடிடுவேன் நான். அது ஏன்னா இந்த இது யாரும் ஆக்ஸ் யூஸ் பண்ணல இந்த ஏரியால. ஓ அப்படி என்ன எடுத்திருக்காங்க தெரியலடா, டக்குன்னு 2 மில்லியன் வந்துட்டாங்க, மேட்ச் பண்ணவே முடியல.